ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிபர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் அத்தியாயம் 7. அம்பிகை அம்பாலிகை இவங்க 2 பேரையும் திருமணம் செய்த சந்தனு சத்தியவதியுடைய மகன் விசித்திர வீரியன் திருமணமாகி சில வருடங்களிலேயே பிள்ளைப்பேறு இல்லாமலேயே மரணமடைகிறார். அவருடைய மூத்த சகோதரன் சித்ராங்கதன் ஏற்கனவே கந்தர்வ லோகத்தில் ஒரு கந்தர்வனோட யுத்தம் செஞ்சு மரணம் அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த விசித்திர வீரியனும் இறந்து போயிட்டார். அப்போது தன்னுடைய கணவன் இறந்த துக்கத்தில் மூழ்கிய 2 மனைவிகளையும், அதாவது அம்பிகை அம்பாலிகை 2 பேர்த்தையும் தேற்றிய சத்தியவதி குலம் விருத்தி அடையாமல் தடைப்பட்டு போனதை பற்றி சிந்திக்கிறாங்க. ஏன்னா அரசன் இல்லாத ராஜ்யத்தில் குடிமக்கள் கவனிப்பாரற்று பல துன்பங்களை அடைகிறாங்க. அதனால் சத்தியவதி பீஷ்மரை அழைத்து சொல்கிறாங்க, அரசன் இல்லாத ராஜ்யத்தில் குடிமக்கள் எல்லோருமே துன்பப்படுறாங்க, கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. மேலும் அரசன் இல்லாத ராஜ்யம் நிலையாக இருக்காது. அதனால் குலவிருத்தியை உத்தேசம் செய்தாவது நீ அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் புத்திர சந்ததியை நீ உண்டாக்கணும். மேலும் உடனடியாக நீயே ராஜாவாக சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்துட்டு இந்த ராஜ்ய பாரத்தை ஏற்று இந்த பாரத தேசத்தை ஆளணும் அப்படின்னு சந்தனுடைய மனைவி சத்தியவதி சொல்கிறாங்க. அதுக்கு பீஷ்மர் மறுத்து பேசுகிறார். உங்களுடைய நோக்கம் உயர்ந்தது அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் செய்த சத்தியத்திலிருந்து விலகுவது அப்படிங்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பூமி, தண்ணீர், வாயு, ஆகாயம், ஒளி, சூரியன், அக்னி, சந்திரன் எல்லாமே தன்னுடைய குணங்களை இழந்தாலும் சரி, தர்ம தேவதையே தர்மத்தை விட்டாலும் சரி, நான் எப்போதுமே சத்தியத்திலிருந்து விலகவே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.